மசனக்குடி என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு அழகான டஸ்கர் ஒன்று பார்த்தேன். அது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நான் ஓட்டிகிட்டு வந்த 180 கிலோமீட்டர் டயர்டே எனக்கு தெரியல அது பார்த்ததுக்கப்புறம். அதுக்கடுத்து தெப்பக்காடு தாண்டினோடனே பார்த்திங்கன்னா ஒரு அழகான மான் கூட்டம். அந்த மான் கூட்டம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காட்டுப்பன்னி. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நாங்கள் போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எலிஃபேண்ட்டு, ஒரு குரூப் ஆஃப் எலிஃபேண்ட்டு, குரூப்புன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 3-4 எலிஃபேண்ட்டு சேர்ந்து ஒரு இடத்துல இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் வந்துட்டு காரை ஸ்டாப் பண்ணி இறங்கி வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்தமாரி தப்பை வந்து நம்ம பண்ண வேணாம். ஸோ வைல்ட் லைஃப்னு ஒன்று இருக்குது, வைல்ட் அனிமல்ஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு ஒரு மசனக்குடி ஒரு டைகர் ரிசர்வ் வரோன்னா இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கும் அதுங்களுக்கு எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டுமே வராது. அங்கே போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா யாருமே வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் தான் வந்து இதேமாரி பண்ணிட்டுருப்பாங்க லூஸ் தனமாக. அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஒரு நாலேஜ் இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. இனிமேட்டுக்கு வந்து அதுமாரி தவறெல்லாம் வந்து செய்யாதீங்க. நீங்கள் நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கிறீங்களா இல்லை வந்துட்டு வீடியோ எடுக்கிறீங்களா, கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுங்க. யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு இறங்கி எடுக்கிறது இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபைன் போடுவாங்க. ஸோ இதை மாதிரி தப்பு வந்து பண்ணாதீங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா காட்டெருமை இந்தியன் கார் வந்து எங்களை ஒரு வார்ம் வெல்கம் பண்ணிச்சு. இது வந்து இவ்வளோ கூட்டம் வந்துட்டு ஆல்ரெடி மசனக்குடியில் வந்து நிறையாவே இருக்கும். பட் நான் வந்து அந்த டைமில் போகும்போது இவ்வளோ பார்த்ததில்ல. நான் நிறைய டைம் மசனக்குடி போயிருக்கேன், என்னோடய யூடியூப் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். பட் இவ்வளோ வந்து நான் வந்து பார்த்ததில்ல மசனக்குடியில். தேக்கடியில் பார்த்துருக்கேன், பட் மசனக்குடியில் பார்த்ததே இல்லை. அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எப்போதுமே இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. நான் போனது பார்த்திங்கன்னா 5/1/2025 போயிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. மசனக்குடி போனாலே எல்லாருக்குமே வந்து நல்லாவே இருக்கும். பட் நான் பார்த்தது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே எனக்கு மசனக்குடி வந்து ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் தந்தது எனக்கு. அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் மசனக்குடி போகும்போதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ் கொடுக்குது. ஸோ நம்ம போகும்போது ஒன்று தான் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லலை, பட் ரிஸ்க் எடுக்காதீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்துட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஃபாரஸ்ட்டை, அதை வந்து நீங்கள் ஒபே பண்ணி அதெல்லாம் கரெக்டாக பண்ணாலே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து இந்தமாரி இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து நம்ம கரெக்டாக இருந்தால் தான் வந்து கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அப்படியே இருக்கும். அப்படி இல்லைன்னா கல்லட்டி மாரி இந்த ரோட்டுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக வந்து எல்லோரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாரஸ்ட் உள்ள நல்லா ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். இதேமாரி வந்துட்டு யாருமே வந்து இந்தமாரி தப்பு வந்து பண்ணாதீங்க. அதுக்கடுத்தது நான் இதான் ஸ்டே பண்ணியிருந்த இந்த ரெசார்ட் பேர் பார்த்திங்கன்னா சீக்ரெட் ஐவரி. இந்த ரெசார்ட்டை வந்து நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். இந்த ரெசார்ட் வந்து இனி நான் மசனக்குடி போனேன்னா இந்த ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அந்த லெவலுக்கு எனக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. இந்த ரெசார்ட்டில் வந்து நான் ஸ்டே பண்ண இன்றைக்கி நைட்டு வந்து டைகர் வந்துச்சு. என்னால் வந்து நான் இருந்த ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா வியூ சரியாக கிடைக்கல எங்களுக்கு. பட் இந்த ட்ரீ ஹவுஸில் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருந்த எல்லாருமே வந்து டைகர் பார்த்துட்டாங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. நான் அதோடய டைகர் பக்மார்க் கூட கடைசியில் வீடியோவில் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது இந்த ரெசார்ட்டில். ஸோ நான் கண்டிப்பாக மசனக்குடி வந்தால் இந்த ரெசார்ட்டில் தான் கண்டிப்பாக நான் இனி ஸ்டே பண்ணுவேன். செக்இன் பண்ணி முடிச்சுட்டு மோயார் டேம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங்காக வந்து கார் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இந்தியன் லங்கர் இது கரெக்டாக வந்து ரோட்லேயே அவ்வளோ கூட்டமாக நிறையா இருந்துச்சு. ஸோ என்னோடய கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே கிட்ஸு பிடிச்சதே பார்த்திங்கன்னா இந்த குரங்கு, மான் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பார்த்ததுனால ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்டோம். பட் அவங்களுக்கு வந்து இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு டைகரை விட.
நம்மளுக்கு எப்படி டைகரோ அவங்களுக்கு வந்து இதேமாரி குரங்கும் மானும் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மோயார் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெட்டப்பில் ஒரு டஸ்கர் ஒன்று பார்த்தேன். என் லைஃப்லேயே வந்து இவ்வளோ க்ளோஸில் வந்து பார்த்ததில்ல, பார்த்துருக்கேன். பட் வந்து என்னோடய ஓன் வெஹிக்கிளில் போயிட்டு நான் இவ்வளோ க்ளோஸில் நிறுத்தி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அவ்வளோ பெரிய டஸ்கரு என்னோடய வெஹிக்கிள் பக்கத்துலேயே இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு கண்டிப்பாக. அதுக்கடுத்து இந்த எலிஃபண்ட் பார்த்து முடித்தது பார்த்திங்கன்னா ஒரு சர்பண்ட் ஈகிள் பார்த்தோம். அந்த சர்பண்ட் ஈகிள் பார்த்து முடித்தது கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாக் ஈகிள். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து ஒரு ஹாக் ஈகிள். இந்த ஈகிள் வந்து எப்படி கேமோஃப்ளேஜ் ஆகிருக்கு பாருங்கள். இதை பார்த்து ரசித்து முடித்து கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு ரிட்டன் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மயில் கேஷுவலாக உட்காந்துருக்கு. அது எந்த ஒரு அதிர்ச்சியுமே இல்லை, அதை விட்டு கேஷுவலாக உட்காந்துருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் வரும்போது அதே எலிஃபண்ட் க்ராஸ் ஆகி ரோடு க்ராஸ் பண்ணி இந்த சைடு நின்றுச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு நாங்கள் ரூம் போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் ரூம்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்போ தான் அந்த டைகர் இது வந்தது எல்லாமே நடந்துச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் நாங்கள் ஏஞ்சி நாங்கள் தான் வந்து அப்போ தான் கேட்டே ஓப்பன் பண்ணுறாங்க.
சரி பந்திப்பூர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பந்திப்பூர் வரைக்கும் போனோம். ஸோ அலாரம் கால்லாம் இருந்துச்சு, பெருசாக எந்த சைட்டிங் இல்லை எலிஃபண்ட் தவிர. பட் அந்த நாங்கள் போயிட்டு வந்த அந்த ரோடே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஊட்டி வந்து எப்போது 0 டிகிரி தொட்டுச்சோ அன்றைக்கி தான் நாங்கள் இருந்தோம். அப்போ மசனகுடி பார்த்திங்கன்னா 7 டிகிரி செல்சியஸ் போச்சு. ஸோ ஃபுல்லாக மிஸ்ட்டு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதோட அனுபவம் வந்து எனக்கு திருப்பி எனக்கு இதேமாரி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை நீங்கள் போன மாரியே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நானும் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ கைஸ். Wait, sir.